Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல Suzuki Access 125 TFT வெர்ஷன் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி ஸ்கூட்டரா போயிட்டு இருக்கு. பேஸ் மாடல் வந்து டாப் மாடல் வரைக்கும் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ், டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், பவர்ஃபுல்லான 125cc இன்ஜின், பெரிய சீட்டுங்க, அது கீழே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் 1,07,000 வருது. இது ஆன் ரோட் ப்ரைஸுங்க. இந்த மாடல் 1,30,30,000 வருது. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஏரவில் சுசுகி கிரீம்ஸ் ரோடுங்க. ஹயாபுசாலேருந்து சுசுக்கியோட பைக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே டீல் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸாக போயிட்டுருக்கு, கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சுசுகி ஆக்சஸ் 125 வெயிட் 105 கிலோ, 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துறாங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், வீடியோட எண்டில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்திருக்கு. ஸ்கொயர் ஷேப்பில் சுற்றியும் குரோம் ஃபினிஷிங் வந்திருக்குங்க. ரெட்ரோ லுக்கில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. டேட்டம் ரன்னிங்லாம் மேலே சுசுகி லோகோ, இங்கே ஒரு எல்இடி செட்டப்பில் டேட்டம் ரன்னிங்லாம். டர்ன் இண்டிகேட்டர்ஸில் ஹேலஜன்லாம், மேலே குரோம் ஃபினிஷிங்கும் வந்திருக்கு. இந்த வண்டியில் அசார் லாம்பும் வந்திருக்குங்க. ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸ் தெரியும். மிரர்ஸ்லாம் வந்து ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. டாப் மாடல்னால நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன், இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரும் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர்ஸ் சில்வர் கலர் பெயிண்டிங் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் வந்திருக்கு. இந்த வண்டியில் சிபிஎஸ் பிரேக்கிங் சப்போர்ட்டும் வந்துடும். டயர் சைஸ் 90/90 12 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸே வந்திருக்குங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணும்போது சுசுக்கியோட லோகோட பக்காவான் ஆகுது. கலர்டு டிஎஃப் டிஸ்பிளே, இங்கே ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சாரை நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நைட் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே பிளாக் கலரில் ஆகிடுச்சு. திரும்ப நான் எடுக்கிறேன். ஸோ வெளிச்சம் பட்ட உடனே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் கலர் வருது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான பெசல் வந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஃபியூல் கேஜுக்கான லெவல் கொடுத்துருக்காங்க. வண்டியில் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமிங் ஸ்பீடோமீட்டர் வந்திருக்கு. சென்டரில் நேவிகேஷன்ஸ் நல்லா வரும். ஸோ இந்த பட்டனோட குவாலிட்டி லெவல் நல்லா இருந்துச்சு. ட்ரிப்பிஏ டீட்டெயில்ஸ் அண்ட் இங்கே வந்து ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் செட்டிங்ஸில் போய்ட்டு சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த வண்டியில் ப்ளூடூத் இருக்குது, நேவிகேஷன் இருக்குது, ஃபோன், அதாவது சுசுகி ரைட் கனெக்ட் ஆப் மூலமாக ஃபோன்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கால் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், ஃபோனோட பேட்டரி லெவல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சுசுகி லோகோ, இங்கே ரைட் கனெக்டுக்கான ஒரு ஸ்டிக்கரிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டரில் டிரைவிங்லேயே சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் சாக்கெட், இலுமினேஷன் லைட்டிங், முக்கியமாக மழை தண்ணி படாமல் இருக்க ஒரு க்ளோசிங்கும் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ஸ் இருக்குது. 2 லிட்டர் ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஹூக், இங்கே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க, நல்ல தாராளமாக இருக்குது. கால் வைக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்குது. பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேசிக் மாடலில் பிளாக் கலரில் வரும். முக்கியமாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஹூக்கும் இருக்குது. ஸோ பேசிக் மாடல் வந்து டாப் மாடலில் இருக்கும். இதே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து சுசுகி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸ்கூட்டரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் 1335 mm இருக்குது. வீல் பேஸ் 1260 mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக உட்காரலாம், பெருசாகவே இருக்குது. கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டிச்சஸும் வந்திருக்கு. கைப்பிடி வந்து ஒரு சில்வர் கலரில் மெட்டானிக் ஃபினிஷிங்கும் வந்திருக்கு. ஸோ சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாம். கீழே ஒரு 24.4 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பெரிய ஹெல்மெட்டை ஃபுல் சைஸ் வைக்கலாம். இங்கே நல்லா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டயர் லைஃப் வரும், மைலேஜ் நல்லாயிருக்கும், கிரிப்பிங்கும் நல்லாயிருக்கும், சேஃப்டியும் முக்கியங்க. இங்கே வண்டியோட சேசஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் வந்து வெளியே இருக்குது. ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எஸ், நீங்கள் அதை சாவி போடுற இடத்துலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ஒரு 5.3 லிட்டருக்கு இருக்குது கெப்பாசிட்டி. முக்கியமாக இங்கே பாருங்கள், இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னோவேட்டிவான ஒரு டிசைன் லாங்குவேஜ் இங்கே சுசுகி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க, இது நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் நீங்கள் அழகாக இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருந்துச்சு இந்த ஃபியூல் போடுற இடம் வந்து. நீ பிரேக்கிங் லிவர்ஸ்லாம் பிளாக் கலரில் இருந்தாலும் பிரேக்கிங்க்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்லோப்பான பிரிட்ஜில் நிற்கிறீங்க, இல்லை ஒரு மலை மேலே ஏறுறீங்கன்னா வண்டி பின்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிஸ்க் பிரேக் இந்த லாக்கை போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்காது. ஹேண்டில் பாரில் இங்கே ஒரு ஹார்ட் மெட்டீரியல் சேஃப்டிக்காக ரப்பரிஸ்ட் குஷனிங் நல்லா இருந்துச்சு. ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் ஸ்விட்சுமே அதிலே வந்திருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச் வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஹார்ன் சவுண்ட் கேளுங்க. எஸ், வண்டியில் பாடி கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இதுதான் வந்து வண்டியோட இக்னிஷனுக்கான ஸ்விட்ச். ரொம்ப ஸ்மூத்தராக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அசார் லாம்ப்க்கான ஸ்விட்சும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. சாவி பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட லோகோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்பேர்க்கியும் வந்திருக்கு. சாவி போடுற இடத்துலையும் வந்து லாக்கிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் திரும்பவும் ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஸ்கூட்டரோட ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும், காம்பி பிரேக் சிஸ்டமோட வருது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பெரிய ஹைலைட் கிக் ஸ்டார்ட் வந்து வந்திருக்குங்க. ஸோ நிறைய வண்டியில் ஆட் பண்ணுறதில்ல, இல்லை சுசுக்கியில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு SOSC 2 valve
ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்திருக்கு, சிவிடி வந்திருக்கு, 8.4 PS பவரும் 10.2 Nm டார்க்கும் இருக்குது. மைலேஜ் 45 to 55 கிடைக்கும். பேக்கில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் இருக்குது, ஸ்டாப் லேம்பும் அண்ட் பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் அசார் லேம்ப் சுவிட்சும் போட்டு விட்ருக்கேன். பேக்கில் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்திருக்கு, நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்குது, மட் கார்டும் பெருசாக இருக்குங்க. என்னோட சைட் ப்ரொஃபைலில் இங்கே பார்த்தீங்கன்னா பாடியோட டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு. ஆக்சஸோட பிராண்டிங்கும் க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இங்கே ஸ்டிக்கரும் பண்ணியிருக்காங்க. கால் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் அலுமினியம் ஃபினிஷிங்கில் பக்காவாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் பைப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு, ஷீல்டு மாதிரி நல்லா இருந்துச்சு லுக்கு. அண்ட் பேக்கில் உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90/100 10 inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 inch கொடுத்துருக்கலாம், ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த சுசுகி ஆக்சஸ் 125 ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ஏற்ற வண்டியாக நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். குவாலிட்டி லெவலையும் சரி, ஃபீச்சர்ஸ் லெவலையும் சரி, பேசிக்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் நல்ல ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வாரண்ட்டி வந்துடும். ஸோ நீங்களும் சுசுகி பைக்ஸ் வாங்கணும், ஸ்கூட்டர்ஸ் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.